தாவேக்காரனாகிய நான் சாதாரணமான மனிதனும் அல்ல, இந்த வழக்கு சாதாரண வழக்கும் அல்ல, விசித்திரமானது. தோழர்களே, தயவு செய்துடா, வேணாண்டா. அவங்க ஜட்ஜிடா, ஐஏஎஸ் கிடையாதுடா. அண்ணன் வருத்தத்தில் இருப்பார், அண்ணன் வந்தால் கூட்டம் கூடிவிடும். புதுசா எஃப்ஐஆர் போட போறாங்களான்னா அதுவும் கிடையாது. நீ ஏன்டா தலைமறைவா இருக்க? இவ்வளவு காட்டமாக விமர்சிப்பதா? அவர் அம்பேத்கரை வைத்திருக்கிறார். திருடன் கூட இன்னும் கொஞ்சம் மெதுவா தான் வருவான். அதாவது அஜித் விஜய் ரசிகர்களுக்குள்ள சண்டை நடக்கும் போது, ஏன்டா எங்களை தற்குறின்னு சொல்ற? எங்களை தற்குறின்னு சொல்லாத. நாங்க தற்குறியா? கூட்டத்துக்கு நடுவுல நின்ன ஒரு ஆளை அங்கேயே சட்டையை ஒழுக்கி கேள்வி கேட்காம தப்பிச்சு ஓட விட்டுருக்கோம். நாங்க தற்குறியா? தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். அதையும் நம்பி நாங்க புள்ள ஊட்டியில கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நாங்க தற்குறியா? இவ்வளவுக்கும் பிறகு அவன் செத்த பணத்தை கூட பார்க்க வரல. அண்ணா பாவம் இல்லையான்னு செத்த பிள்ளையோட பணத்து முன்னாடி நின்று கேட்கிறோமே, நாங்க தற்குறியா? எங்கள் மண்டையில் இருப்பது மூளை அல்ல, மலம். மலமூளைவாதிகள் என்று வேண்டுமானால் என்னை சொல், தயவு செய்து தற்குறின்னு சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறான். மலமூளைவாதிகள்னு நான் நாகரிகமா சொல்றேன். அவர் ஒரு எழுத்துல அந்த மலத்தை சொன்னாரு, நீங்க அதை போட்டு ரீப்ளேஸ் பண்ணி சொல்லிக்கங்க. மலத்துக்கான ஒரு எழுத்து சொல், அதுதான் சரி. இப்படியாக ஒரு கூட்டம். ஏன் இறந்தோம், எதற்காக இறந்தோம்? இந்த கூட்டத்தாரிடம் பேசும் போதெல்லாம் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? அண்ணன் வருத்தத்தில் இருப்பார், அண்ணன் வந்தால் கூட்டம் கூடிவிடும், அண்ணன் வந்தால் காவல்துறை பாய்ந்து விடும், என்ன நடக்கும் என்றே தெரியாது, எதற்காக அவரை வர சொல்லுகிறீர்கள்? அவர் தான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரே. தமிழ்நாடு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அரசு சார்பில் முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து அறிவித்தார். அதற்கு அடுத்த நாளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் செக்கோட வீட்டுக்கு போய் நின்று செக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நீ 20 லட்சம் அறிவிச்சிருக்கல, எப்படி கொடுப்ப? மாவட்ட செயலாளர் தலைமறைவு, பொதுச் செயலாளர் தலைமறைவு, தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை செயலாளர் டெல்லியில் பதுங்கல், எல்லா பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்டு. இதுக்கு நடுவில் ஹைலைட் என்னன்னா, சார் இவங்க எல்லாம் தலைமறைவு ஆகுறாங்கன்னா ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் போட்டிருக்கிறான், முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாகிறான். இது ஒரு ப்ரொசீஜரல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சார். செய்தி தொடர்பாளர்னு ஒரு ஆள் சுத்துறாப்புல, உன் மேல எஃப்ஐஆரும் கிடையாது, புதுசா எஃப்ஐஆர் போட போறாங்களான்னா அதுவும் கிடையாது. நீ ஏன்டா தலைமறைவா இருக்க? எல்லாரும் என்னைய தேடுறாங்க. யாரு? போலீஸா? இல்ல, சோசியல் மீடியா. வாடி, அக்டோபர் 20 தீபாவளி பட்டிமன்ற ஷூட்டிங்க்கு நீ விஜய் டிவி செட்டுக்கு வருவேல, அப்ப பிடிப்பான். இப்படி ஒரு கூட்டம். இப்படி நாம சிரிக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அவரை போட்டு அந்த அடி அடிச்சானுங்க. விஜயை இவ்வளவு காட்டமாக விமர்சிப்பதா? அவர் அம்பேத்கரை வைத்திருக்கிறார், அவர் பெரியாரை வைத்திருக்கிறார், தன்னுடைய வீட்டு பங்களா கதவுக்குள் பூட்டி வைத்திருக்கிறார். திராவிடர் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் பெரியார் சிலை இருக்கா இல்லையா? திடல்ல பெரியார் சிலை இருக்கா இல்லையா? திடல்ல பெரியார் சிலை இருக்கு. யாருனாலும் போறோம், பெரியார் சிலைக்கு மாலை போடுறோம், வர்றோம். டிவிக்கு அலுவலகத்துக்கு வெளியே பெரியார் சிலை இருக்கா? படிப்பகத்துக்கு வெளியே சென்னை மயிலாப்பூர்ல இருக்கு. யாருனாலும் மாலை போடுறோம், யாருனாலும் வர்றோம். அவன் வீட்லயும் பெரியார் சிலை இருக்கு. அது எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், ரகசியம். நீங்க போய் மாலை போடுங்களேன். பெரியார் பொதுத் தலைவருக்கு நான் மரியாதை செலுத்த போறேன். அவன் கேட்பான், எங்க வீட்டுக்குள்ள நீயே வர்றன்னு. நீ மட்டும் பெரியார் திடலுக்கு திடுத்திடுன்னு ஓடி வந்து மாலை போட்டேல, அந்த முதல் பெரியார் நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ, பிறந்த நாளைக்கு நான் அங்கதான் சார் இருக்கேன், திடல்ல தான் நின்றுகிட்டு இருக்கேன். அங்க தோழர் பிரின்ஸ் உடன் நின்று பேசிட்டு இருந்த போது சர்ன்னு ஒரு ஷிஃப்ட் கார் வந்துச்சு. இந்த கார் யாரு காரு? திடீர்னு ஏன்னா அது வந்து பொதுவா எல்லாரும் மெதுவா வர்ற இடம். இவ்வளவு அவசரமா யாரா அப்படின்னு பார்த்தா தட்டை தூக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சர்ன்னு வந்துட்டு சரன்னு போயிடுச்சு. யாரா அவன் சர்ன்னு போறான் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா லைவ் ஓடுது, நடிகர் விஜய் வருகை. அடப்பாவி நீதானா? திருடன் கூட இன்னும் கொஞ்சம் மெதுவா தான் வருவான். எவ்வளவு பெரிய ஓட்டம் வந்து போட்டு போனேல. உன் வீட்டு கதவை திறந்து நாங்க 4 பேர் வந்து மாலை போட்டு போறோம். உன் அளவுக்கு வேகமாவே வந்துட்டு போயிடுறோம்ப்பா, மெதுவாலாம் வரல, சர்ன்னு போயிடுறோம். கதவை திறந்து வைய. பெரியாரை பூட்டி வைப்பதுதான் அவருடைய ஒரே வேலை, அவருடைய நோக்கம். பெரியாருடைய சிலையை பூட்டி வைப்பது மட்டும்தான் அவருடைய வேலையா என்றால் இல்லை. நம்முடைய சிந்தனையில் பெரியாரிய கருத்துக்களை சிறைப்படுத்தி விட வேண்டும், அதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்கின்ற
ஒரு நடைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 42 பேருடைய மரணம். அந்த மரணத்தை ஒட்டி சில செய்திகளையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. 42 பேர் செத்துட்டான். ஏன் செத்தன்னு தெரியல, எதுக்கு செத்தான்னு தெரியல, என்ன நோக்கத்துக்காக போனான்னு தெரியல. ஆனா 42 பேர் செத்துட்டான். 42 பேர் செத்ததற்கு பிறகும் சுற்றி இருந்த பேர் என்ன சொல்றான்? அவர் என்னங்க தப்பு பண்ணாரு, அவர் என்னங்க தப்பு பண்ணாரு, அவரே மனசுடைஞ்சு போயிருப்பாரு. என்ன அவரே மனசுடைஞ்சு போயிருப்பாரு? அவர் யாரு? அவர் ஏன் மனசுடைஞ்சு போறாரு? மோடி ஏழை தாயின் மகன் ஒரு கதை சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவன் ஒரு கதை சொல்றான். நான் சின்ன வயசுல தங்கச்சியை பறி கொடுத்துட்டேன். செத்து போன தங்கச்சியையும் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துறீங்களா? வெக்கமாவே இல்லையா? இந்த பிண அரசியல் செய்வதற்கு வாய் கூசலையா? ஆனா ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் ரொம்ப பாவம். இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அது பராசக்தி, அது பராசக்தி. அதற்கு பிறகு இந்த நீதிமன்றம் பல சாதாரணமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் யுவர் ஆனர், தாவேக்காரனாகிய நான் சாதாரணமான மனிதனும் அல்ல, இந்த வழக்கு சாதாரண வழக்கும் அல்ல, விசித்திரமானது. எவ்வளவு விசித்திரமானது இந்த வழக்கு என்றால், ஏன்பா ஒருங்கிணைப்பாளர் மேல கேஸ் போடல, அந்த தலைவரை ஏன்பா கைது செய்யல? யாரு? நீதிபதி காவல்துறையை நோய் கேட்கிறாரு. ஏஏஜி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நோய் கேட்கிறாரு. கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞரை நோக்கி இந்த பக்கம் இருந்து யாரு? அவர்தான் அனில். ஓடு தெரியுது யுவர் ஆனர்னு சொல்லிட்டான் போல. இவங்களுக்கு புரியாது, ஆன்லைன்ல புரியும். அதாவது அஜித் விஜய் ரசிகர்களுக்குள்ள சண்டை நடக்கும் போது அஜித் ரசிகர்களுக்கு ஆமை அப்படின்னு ஒரு பேர் உண்டு, விஜய் ரசிகர்களுக்கு அனில் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இப்ப நான் ஒரு விஜய் ரசிகன், எதிர்த்தாப்புல ஒரு அஜித் ரசிகர் இருக்கிறாருன்னா, டே ஓடு தெரியுதுடா அப்படின்னு நான் சொல்லுவேன், டே வால் தெரியுதுடா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதே மைண்ட் செட்ல போய் கோர்ட்ல போய் யுவர் ஆனர் ஓடு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. சர்ச்சை பார்த்து யுவர் ஆனர் எங்க தலைவர் மேல வழக்கே கிடையாது, ஏன் வழக்கு போடல இப்ப நீ முதல்ல, அப்படி அதை சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இட்டன்றன் ஏன் போடல நீ அப்படின்னு அப்புறம் தான் டென்ஷன் ஆகிறார் ஜட்ஜ். இதுல ஹைலைட் என்ன சொல்ல வந்தேன்னா, 2 பேர் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்கனைசர் மேல கேஸ் போடுன்னு சொன்ன உடனே, யுவர் ஆனர் நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணோம், நாங்க முழு பொறுப்பு ஏத்துக்கிறோம், ஆனா காவல்துறை தங்களுடைய வேலையை செய்யல, இப்படி வாதங்களை கொண்டு போனோம். கோர்ட்டுன்றது சும்மா காட்டமா கத்துறது கிடையாது. நம்ம வெளியே ஜாலியா அப்படி பேசலாம். கோர்ட்டுன்றது நயமாக நயவஞ்சமாக வாதாட வேண்டிய இடம். அங்க போய் இந்த அணில்கள் கதறு கதறு பதறு பதறு ஆன்லைன்ல கத்துற மாதிரி அங்கேயும் கத்தி இருக்கிறோம். யுவர் ஆனர் புஷி ஆனந்த் மீது ஏன் வழக்கு போடுகிறீர்கள், அவரா ஆர்கனைசர்? சிடிஆர் நிர்மல்குமார் மீது ஏன் வழக்கு போடுகிறீர்கள், அவரா ஆர்கனைசர்? மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஆர்கனைசர், அவரைத்தான் கைது செய்து விட்டீர்களே. கட்சி இது வல்லவா நீ ட்வீட் போடுற, என்ன போடுற? தோழர்களே தயவு செய்துடா வேணாண்டா. தமிழ்நாட்டிலங்க 2 வார்த்தையை காப்பாற்றணும் தமிழ்ல. ஒன்னு தோழர், இன்னொன்னு புரட்சி. சத்தியமா சொல்றேன், இந்த புரட்சின்ற வார்த்தை இவங்கள்ட்ட பட்டுப்படும் பாடிருக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்ப நம்ம போய் புரட்சின்னு சொன்னோம்னா நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்றோன்றதே புரிஞ்சுக்க முடியல அவனால. பகத்சிங் நாடாளுமன்றத்தில் குண்டு வீசி கைது செய்யப்பட்டிருக்கிறார். வன்முறை வழியில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். கோர்ட்டுக்கு கூப்பிடுறான், அவரே தான் சரணடைகிறார். எதற்காக? நீதிமன்றத்தை விவாத மேடையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, மக்களுக்கு செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறுகிறார். கூண்டில் ஏறி நின்று நீங்க புரட்சி புரட்சின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு ஜஸ்டிஸ் கேட்க, அந்த ஜஸ்டிஸ் எதேச்சையாக பார்ப்பனராக இருந்தார், அது வேற விஷயம். அந்த ஜஸ்டிஸ் கேட்கிறாரு, புரட்சி புரட்சின்றீங்களே அப்படின்னா என்ன, குண்டு வீசுறதா, துப்பாக்கி எடுத்து சுட போறீங்களா? பகத்சிங் சிரித்து கொண்டே சொன்னார், குண்டு வீசுவது அல்ல புரட்சி, துப்பாக்கி ஏந்தி சுடுவது அல்ல புரட்சி. இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவர், வீசிய காரணத்திற்காக சிறைக்குள் வந்தவர் மேடை ஏறி சொல்றாரு, குண்டு வீசுவது அல்ல புரட்சி. பிறகு எது புரட்சி? அடிப்படையிலேயே அநீதியான கட்டுமானத்தை வைத்து பழமைவாதத்தை புகுத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களை மாற்றுவதுதான் புரட்சி. பழமைவாதம் அகற்றப்பட்டு புதுமை செய்யப்படுவதுதான் புரட்சி. இவன் பிரான்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க, பிரான்ஸ் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, பிரான்ஸ் ஆன்லைன்ல சிறப்பாக கிளம்பான்னு பிரான்ஸ். அதுல ஒருத்தன் போடும்போதே தெரியும், ஜஸ்டிஸ் செந்தில்குமார் இன்னைக்கு ஆன்லைன்ல சாரி யுவர் ஆனர் நீங்க ரொம்ப பாவம், உலகத்தில் எந்த நீதிபதிக்கும் வராத கொடுமைகள் உங்களுக்கு வந்திருக்கிறது. இவனுக்கு என்ன எழுதுவானுன்னு தெரியும், என்னென்ன கேட்கிறான், ஆனா சொல்ல முடியலங்க. அவன் ஜட்ஜை பார்த்து கேட்கறதெல்லாம் சொல்ல முடியல.
இதுல ஹைலைட்டு திருச்சியிலயோ திண்டுக்கல்லையோ போஸ்டர் என்ன தெரியுமா? முன்னாள் IAS அதிகாரி அருணா ஜெகதீசன் ஆணையத்தை கலைத்திடுக. அவங்க ஜட்ஜுடா, IAS கிடையாதுடா. வாளாடி பெரியசாமி எங்கே இருக்கிறான்? இந்த வாளாட்டும் பெரியசாமிகள் எங்கே இருக்கிறார்கள்? இதுதான் இப்படி மாற்றுவது. இன்றைக்கும் வாளாடி பெரியசாமியின் உணர்வோடு மக்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள், இருக்கின்றோம்.